ஓகே, தேங்க்யூ. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்ததா சேம் கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக தமிழ் செல்வி எஸ் மற்றும் அபிநயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் கைத்தட்டலுடன் சேம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ உங்களுக்காக அந்த ஸ்டேஜ். ஒரு பாடல் பாடுவதற்காக கூப்பிடலாம். ஸோ அதே மாதிரி பின்னாடி பசங்க எல்லாருமே இந்த 10 ரூபா பிபி வச்சு படாத போட்டு படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்மளுடைய சந்தோஷம் வேற யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. நீங்கள்லாம் நம்ம தம்பிங்க நண்பர்கள் அப்படிங்கிறதால சொல்கிறத அப்படியே ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு அந்த பிபி சத்தம் மட்டும் வேணாம், உங்களுடைய விசில் சத்தத்தை கொடுங்க, கைத்தட்டல்களை கொடுங்க. சந்தோஷம் இதுவே போதுமானது. நம்ம யாருன்னு நிரூபிக்க நமக்கு 2 கைகள் இருக்கு, விசில் சவுண்ட் இருக்கு, அதுவே போதுமானது. தம்பிங்க கண்டிப்பாக சொன்னால் செய்வாங்க.
அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் பாடுவதற்காக இந்த ஸ்டேஜுக்கு கவிராஜ் அவர்களை அழைக்கின்றோம் உங்கள் கைத்தட்டல்களுடன். ஸோ கவிராஜுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போல இருக்கு. ஸோ வரதுக்கு முன்னாடியே சவுண்ட்ஸ் வருது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த பாடுறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா என்னோடய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. முக்கியமாக சதீஷ் அண்ணனுக்கு. அண்ணா ஷூட்டிங்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? சூப்பராக மகிழ்ச்சி. ஸ்டார்ட் ஸ்டார்ட். ரெடியாக இருக்கீங்களா? கமான் கமான் கமான்.
அண்ணன் சதீஷ் என்ன சொன்னாங்க, காலேஜ்ல இருந்து நிறைய திறமைசாலிகள் வெளி உலகத்துக்கு போறாங்கன்னு. கூடிய சீக்கிரம் ஒரு ஜிவி பிரகாஷ் இங்க இருந்து போறாருன்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர், அவர் பாட்டும் பாடியிருக்காரு, அதுவே தெரியல. ஓகே, அடுத்ததாக வந்து ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஸோ டீமை இன்வைட் பண்ணிடலாம். ராம்குமார், நாகராஜன், அபிராமி, கண்மணி அண்ட் நந்தினி, செல்வகுமார். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே ஸ்டேஜில் வந்து சூப்பரான வெஸ்டர்ன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நகைச்சுவை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே முக்கியம். ஸோ விஸ்வா எங்கே இருந்தாலும் அவருடைய காமெடியை நம்மளாம் கேட்டு சிரிக்க தயாராக இருக்க போகிறோம். ஸோ விஸ்வா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் ரெடியா? நம்ம முத்துப்பாண்டியன் வாய்ஸ் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ அவர் வந்து உங்களுக்காக வந்து பேச போறாரு. பிரகாஷ் ராஜாடா தம்பி. ஆமாம், பிரகாஷ் ராஜா அண்ணன். ஏய், யாரா நீ? யாரு? என்கிட்ட 10 கோடி பணத்தை எடுத்துட்டு போயேன், திருப்பி சம்பாரிச்சுப்பேன். 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போயேன், திருப்பி வாங்கிப்பேன். என் செல்லத்தை எடுத்துட்டு போறேன், என் செல்லம். லவ் யூ டி டார்லிங். இது முத்துப்பாண்டி கோட்டடி. இது அடுத்தது நம்ம விஜய் சேதுபதி அண்ணா வராரு. ஜி நல்லா இருக்கீங்களா? சதீஷ் அண்ணே நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன குமுதா ஹாப்பியா தானே? ஐயோ, குமுதா ஹாப்பி என்னாச்சு? அவங்க அம்மாட்ட போயிட்டு இப்போ நம்ம வந்து விஜய் சேதுபதி அண்ணா சொல்றாரு, அம்மா அம்மா நம்ம வீடு உம்முன்னு இருக்குது, குமுதா வீடு கும்முன்னு இருக்குது, அங்கங்க இருக்க விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சா பத்திச்சு. ஆனால் குமுதா ஹாப்பி என்னாச்சு? அடுத்தது வந்து நம்ம விஜயகாந்த் சார் வராரு. ஏய் தம்பி, நீங்க எல்லாம் எந்திரிச்சு நான் அங்க கத்தக்கூடாது, தூக்கி அடிச்சிடும் தெரியுமில்ல? யாரா இருந்தாலும் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம காலேஜில் ஒரு 40 ஸ்டாஃப், அது இல்லாம ஒரு 400 பசங்க, ஒரு 200 பசங்க ஆன்லைன் எக்ஸாம் எதிர்பார்க்குறீங்க, ஒரு 200 பசங்க ஆஃப்லைன் எக்ஸாம் எதிர்பார்க்குறீங்க. இதெல்லாம் நம்மளால தர முடியாது. நான் சொல்றேன், எல்லாம் நல்லா படித்து முன்னேற்றுவாங்க. அடுத்தது வந்து நம்ம பருத்திவீரன் படத்தில் வைக்கப்பூரில் போட்டு நல்லா மொட்டுன்னு மொட்டுவாங்க. அவர் வந்து வழி தாங்க முடியாத கத்துவார். அதை வந்து இப்போ நம்ம வந்து பண்ணி பார்க்க போகிறோம். எப்பா பருத்திவீரா, வலிக்குதுப்பா, மொட்டை வேணான்னு சொல்லுப்பா, வலிக்குதுப்பா பருத்திவீரா. செவ்வாழை வேணான்னு சொல்லுப்பா. இப்போ டக்ளஸ் நீ சொல்லுப்பா. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா வராங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உறுதி கொடுப்பீர்களா? ஓகே, நன்றி. அடுத்தது வந்து நம்ம கலைஞர் சார் வராரு. என் அனைத்து உள்ள அன்பு தம்பிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மிக்க பெரிய வணக்கங்கள். என்னை தூக்கி கடலில் போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். அடுத்தது வந்து நம்ம ஆடுகளத்தில் ஒருவர் தெரியுமா, மீசை வச்சுக்கிட்டு பேட்டக்காரன், அவர் வராரு. மீன் குழம்பு, சாரி,
மீன் குழம்புக்கு தேவை வெந்தயம், உசுருக்கு சம்மந்தம் தாண்டா பந்தியம். அந்த பையன் ஆடுவோம் எனக்கு தெரியும். கருப்பு வேற லெவல்ல. ஓகே, அடுத்தது வந்து என்னோட இது வந்து யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. தண்ணி தண்ணி வர சவுண்டு தெரியுமா? அது வந்து உங்களுக்காக பண்ண போகிறேன். எல்லாம் காதில் வாங்கிக்கோங்க. உன்னிப்பாக கொடுத்து காதில் வாங்கினா கேட்கும். அது வருது 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 வருது. அடியே காமாட்சி மீனாட்சி மீனாட்சி தண்ணி வருது, ஒரே ஒரே. ஓகே, ரொம்ப நன்றி. என்னை வாழ்த்தின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை விரைவித்து வணக்கம் வணக்கம். ஹலோ சிக்கையாக்கா. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ராம்குமார், நாகராஜன், அபிராமி, கண்மணி, நந்தினி அண்ட் செல்வகுமார். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஸோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இப்போ உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. எங்கே போகிறேன்? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்லை. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்துங்க. இந்த ரேவதி எனக்கு ஓகே. இந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்போ சொல்லு, எங்கே போகிறேன்? மச்சான் கோயிலுக்கு போகிறேன். நீ வரல? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. காதல் தந்த மனசுக்குள் வந்த ஒரு தல காதல் தந்த மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாட்டி சேர்ந்து வச்சா தர வாட்டி ஏன் சிற தார கை மாற்றி Start the music. நான் கேட்டது சொல்லாமலே யார் பார்த்தது பூத்தது அடி அது காதலா இந்த மாற்றம் இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது பேர் என்ன?
நெக்ஸ்ட் டைம் ஏன் கூப்பிட வேணாம்ல அதுக்கு தான் ஹேமா டிசால்சா ஹேமா கசம் சாவா டிசால்சா உன் பேர் என்ன? தமிழ் அப்பா பேர் என்ன? இங்கிலீஷா? உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற ஆனா அதுக்கு முன்னாடி பல சிங்கிள் பசங்க சாபம் தம்பி உங்களை சும்மா விடாதுப்பா. ஸோ நிறைய பேர் ஸ்டேஜ்ல ஒருத்தர் ரொம்ப கும்பிடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ நாங்கள் படிக்கும்போது காலேஜில் இந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ண வைக்கலையேன்ட்டு. ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக யாழினி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் கைத்தட்டல்களுடன் பேச வந்து ஸ்டேஜா நாளினி இதுக்கு ஷேர் விட்டு நிற்கிறீங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஷேர் வைக்க எல்லாம் ஷேரில் உட்காருங்க.
ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து மீண்டும் வந்து உங்க முன்னாடி ஒரு சூப்பர் காமெடி பண்ணுறதுக்காக மிஸ் ரூபினி அவர்களை மேடை கலைக்கின்றோம் உங்கள் கைத்தட்டல்களுடன். ஸோ ரூபினி வந்து இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க ஆன் தி ஸ்டேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செல்ல குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் நேற்று ஈவினிங் பார்த்தது இப்போதான் பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். காலையில் இருந்து முகத்தை கூட கழுவாமல் கட்டப்பையை தூக்கி கொண்டு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி வர சொல்லி கிளம்பி வந்திருக்கும் ஆன்ட்டிகளே, கலர் கலராக ஆடை அணிந்து கொண்டு பெண்களை கவர நினைக்கும் ஆண்களே, ஒண்டிக்கட்டை சங்கத்தின் சார்பாக இச்சபையில் நான் எனது வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். ஒருத்தன் புயல்ல அழுக்கு டிஷர்ட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தானா. ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு புயல் தான் கரையை கலக்கும் இல்ல, அதனாலதான் நான் வச்சுட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. இன்னொருத்தன் இட்லியில தீக்குச்சி ஏத்தி வச்சுட்டு உட்காந்துருந்தானா. ஏன்டா தம்பி அப்படி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, எங்க அம்மா சுடுற இட்லி தான் பஞ்சு மாதிரி இருக்கும், அதனாலதான் ஏத்தி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னானா. கால் மேல கால் போட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அக்கா என்கிட்ட கேட்டாங்க. நான் கால் மேல கால் போட்டா கால் தான் வலிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த அக்கா இல்ல பில்லு தான் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. கடாய் வந்து கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு குக்கர் கேட்டுச்சா, நீ ஏன் இவ்வளவு கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு கடாய் சொன்னுச்சா, நான் கருப்பா இருக்கும் போதே இப்படி நீ விசில் அடிக்கிறியே, நான் சவப்பா இருந்தா என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு ரோட்ல ஐ லைக் யூ ஐ ஹேட் யூ நடந்து போயிட்டு இருந்துச்சான். ஆக்சிடென்ட்ல ஐ ஹேட் யூ இறந்து போயிடுச்சான். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது யாரு? கேட்கல சத்தமா அழகா போறது ஏன் தப்பா? இத்தனை பேர் என்ன லைக் பண்றீங்களே. டாக்டர் கிட்ட ஒருத்தர் போயிட்டு தொப்பை குறையறதுக்கு ஏதாவது சொல்லுங்க டாக்டர்னு கேட்டிருக்காரு. டாக்டர் வந்துட்டு அளவா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதா ஒரு காதுல அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு வந்துருச்சு. டாக்டர் எவ்வளவுதான் அல்வா சாப்பிட்டாலும் தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்குது டாக்டர், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் டாக்டர் சொல்லியிருக்காரு, நாசமா போச்சு, நான் உங்களை அளவா சாப்பிட சொன்னதுக்கு அல்வாவா சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் மாட்டுக்கு வந்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் தீவனம் வச்சிருக்காரு. ஒரு நாள் வந்துட்டு அவர் தீவனம் வச்ச சாப்பாடு வச்சப்போ அது சாப்பிடலையா. ஏன்டா அப்படின்னு பார்த்தா அவர் வச்சது புளி சோறான், அதனால அதுங்கெல்லாம் சாப்பிடலையா தெரிஞ்சு ஓடிடுச்சான். டாக்டர் கிட்ட கால்நடையை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு ஒருத்தர். டாக்டர் என் மாடு என்னதான் தீவனம் வச்சாலும் சாப்பிட மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டாக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு என்னாச்சு மாட்டுக்கு என்னாச்சுன்னு டாக்டர் கேட்டாரு. அதுக்கு பேஷண்ட் டாக்டர் கால்நடையை கூட்டிட்டு வந்தவர் சொல்லியிருக்காரு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது புண்ணாக்கா? யாரை பார்த்து புண்ணாக்கு அப்படின்னு டாக்டர் கேட்டிருக்காரு. இல்ல டாக்டர், மாட்டுக்கு வந்து நாக்குல புண்ணு நாக்கு அப்படின்றதுதான் டாக்டர், நான் அப்படி சொல்லிட்டேன் தெரியாம மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருத்தன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டிட்ட போயிட்டு கேட்கிறான், டே மச்சான் எனக்கு இங்கிலாந்து போகணும்னு ஆசையா இருக்குடா, நான் எப்படா போறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொன்னா, என்னடா எப்படி சொல்லிட்டேன், நான் டெய்லியும் போவேன்டா அப்படின்னு. எப்படா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க வச்சா இந்தமான், அங்க வச்சா அந்தமான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு பொண்ணோட பேரு அனுப்பிரியா. ஆனா அவங்க அப்ப ஸ்கூலு காலேஜ் எங்கேயுமே அனுப்ப மாட்டான். அனுப்புறியான்னு கேட்டா அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரு எண்ட் கார்டு மட்டும் போட்டு முடிச்சுக்கிறேன். தோல்வி அப்படின்றது உங்களை தூங்க வைக்கிற தாலாட்டு கிடையாது, நீங்க நிமிர்ந்து நிக்கிற தேசிய கீதம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ அடுத்ததாக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், மீண்டும் ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஸ்ரீதர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் உங்கள் கைத்தட்டல்களுடன். ஸோ காமெடி பண்ணுறவங்க சூப்பராகவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா காமெடி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீதர் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். பிள்ளைங்காஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாரதி பிரியா மேமுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப தைரியம் சொன்னாங்க நீ போய் பேசுகிறான்னு. அதனால் நம்ம நாட்டிலே அறிவாளி வந்து ஒயின் ஷாப்பில் இருப்பான் பார்த்துருக்கீங்களா? நான் நேற்றே பேசிட்டேன், பட் கேட்காதுங்க, நீ கேட்டுவாங்க, கொஞ்சம் சரிங்க ஜல்லியா. ஓகே,
அதாவது ஒயின் ஷாப்பில் இருப்பான், காலையிலே சட்டை வேட்டி பட்டெல்லாம் போட்டு வந்துடுவான். போட்டு வந்துட்டு அவன் ஒரு ஆள் தான் வந்திருப்பான், நான் 2 பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பான். என்னடா இவன் ஒரு ஆள் தான் வந்திருக்கான் 2 பாட்டில் வாங்கியிருக்கான்னு கேட்டால் இன்னொரு பாட்டில் வந்து என் நண்பனுக்கு அப்படின்றான். ஆனால் அந்த நன்மை சேர்த்து 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆனாலும் அவன் சரக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இதான் சாக்குன்னு சரக்கு அடிக்கிறான். அடுத்த நாளும் வரான், இதேமாரி வரான், வெள்ளை சட்டை போட்டு பட்டை போட்டு வரான். ஆனால் ஒரு பாட்டில் தான் வாங்கியிருக்கான். அந்த ஆள் கேட்குறாரு, என்னன்னா நேற்று 2 பாட்டில் இன்றைக்கி ஒரு பாட்டில் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் சரக்கு அடிக்கிறது நிப்பாட்டிட்டேன், என் நண்பன் என்ன நிப்பாட்டல, அதனால அவனுக்கு பதில் நான் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்றான். அப்புறம் இதேமாரி எவன் போதையில் இருப்பான் எவனுக்கே தெரியாது. இப்படி போனால் இப்படி ஒருத்தவன் போதையில் இருப்பான், அப்படி போனால் அப்படி போதையில் இருப்பான். யாரும் கோச்சிடாதீங்க ஓகேவா. இப்படி போதையில் இருக்கிற வந்து இடுப்பில் கட்டுற வேட்டி தலையில் இருக்கும், தலையில் கட்டுற துண்டு வந்து இடுப்பில் இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆள் சட்டை எப்படி போடுறது வந்து இப்படி போட்டு போயிட்டான். இப்படி போட்டு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது லாரி வந்து இடிச்சிடுச்சு. ஆனால் அவன் சாவலை, ரோட்டில் கிடக்கிறான். ரோட்டில் கடந்து 2 பேர் வந்தாங்க. எங்கே பேரா நம்ம முருகன் ஆக்சிடென்ட் கிடக்குறான்டா, ஆக்சிடென்ட்ல தலை திருப்பிக்கிச்சுரா அப்படின்றானுங்க. ஐயோ தலை திருப்பிச்சா, வாடா வாடா சரி பண்ணுன்ட்டு தலையை திருப்புறானுங்க. நல்லா இருந்தாலும் சாவடிச்சானுங்க. மாமன் மருகையை தான். இதேமாரி தான் ஒயின் ஷாப்பில் நடக்கும். அப்புறம் இப்போல்லாம் 2K கிட்ஸ்லாம் லவ் ரொம்ப பண்ணுறாங்க. அதை பற்றி ஒன்று சொல்கிறேன். லவ் எப்படி தெரியுமா, லவ் வந்து மேலே இருந்து கீழே இருந்தால் அருவி, கீழே இருந்து மேலே போனால் குருவி, அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போலாம் லவ். அதாவது லவ் பற்றி என்ன சொல்லலாம், பீச்சுக்கெல்லாம் போவாங்க தெரியுமா, பீச்சுக்கு சாயங்காலமாக போவாங்க லவர்ஸு. போயிட்டு அந்த பொண்ணு கேட்குது பையன்கிட்ட, எங்க மணி 4 ஆயிடுச்சு, கொஞ்சம் குளிர் காற்று அடிக்குது, கிட்ட வந்து கை பிடிப்பீங்களா. ஐயோ அப்படிலாம் பிடிக்க மாட்டாங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்து பசங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். திரும்பி மணி 6 ஆகுது, நல்லா இருட்டுது, எங்க இருட்டாகுது, கிட்டக்கு வருவீங்களான்னு கேட்குது. ஐயோ இல்லை 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 நான்லாம் ரொம்ப நல்ல பையன், அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஏன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்ட்டுருக்கான். மணி 8 ஆகுது, எங்க ரொம்ப இருட்டுடுச்சு, பயமா இருக்கு, கட்டி பிடிப்பீங்களா, என்ன பண்ணிடுவீங்களான்னு கேட்குது. ஐயோ இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன், எங்க அப்பா அம்மா அப்படிலாம் வளர்க்கல அப்படின்னு சொல்லுது. அட போயா, அப்புறம் என்னத்துக்கு நீ வந்த, நான் வேற ஆள் கூட போறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. இப்படிதான் போயிட்டு இருக்கு லவ். அப்புறமேட்டுக்கு குழந்தைங்களாம் இருக்காங்களா, முன்னெல்லாம் பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தருவாங்க, இப்பெல்லாம் குழந்தைங்க தான் பெரிய ஆளுக்கு சொல்லி தருவாங்க. நம்ம 2K கிட்ஸ்லாம் எப்படி தெரியுமா, ஒரு பையன் சொல்லியிருக்கான் ஒரு ஆள்கிட்ட, நான் எல்கேஜி படிக்கும் போது டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். அப்புறம் என்னடா எல்கேஜி படிக்கும் போது எப்படி டாக்டர் சீட்டு தருவாங்க அப்படின்றாங்க. அதே ஒரே ஒரு கருத்து இந்த ஒயின் ஷாப் பற்றி, மதம் இருந்தால் உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிநாட்டில் வந்து மதுவை மனுஷன் குடிக்கிறான், தமிழ்நாட்டில் தான் மனுஷனை மது குடிக்குது. இப்படி போயிட்டு இருக்கு நம்ம நாடு. சரியா, மதுவை ஒழிக்கணும். ரொம்ப டேமேஜாக போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு. அவ்வளோதான், நன்றி. பரவாயில்லப்பா, ஒயின் ஷாப்பை பற்றி தம்பிக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தான் தெரியல. சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சாங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக மிஸ் அபிராமி அவர்கள் மேடை கலைக்கின்றோம் உங்கள் கைத்தட்டங்களுடன். ஸோ யாரும் பயப்படாதீங்க ஸ்டேஜை பார்த்து. ஸோ ஸ்டேஜ் வந்து இது வந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மேடை, இதை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல கோல் அச்சீவ் பண்ணலாம். மைம் ரெடியாக இருக்குங்க. ஸோ சாங் தொடர்ந்து மாயும். ஸோ இந்த பாடலுக்கு பிறகு மைம் தொடரும். பேசுற பாட்டு என்ன பாட்டு? ஒரு செய்தி அறியாமலே அழைப்பாய்
இது வந்து நிறைய இருக்கு போல, நிறைய கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச சாங் போல இது. ஸோ நிறைய பேர் உங்க கண்ணால் என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேடிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்ததாக ஒரு மைண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக நம்மளோட டீமை இன்வைட் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு மைண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வரப்போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ரஃபீக் அண்ட் டீம். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஸோ மைண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ். அப்படின்னா அது வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, டைலாக் இருக்காது, எதுவுமே இருக்காது, பின்னாடி ஒரு மியூசிக் ஓடிட்டு இருக்கும், அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து உங்களுக்கு வந்து நிறைய லெசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரி நம்ம பசங்க மைண்ட் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் வாங்க.
தேங்க்யூ டீம். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக மீண்டும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நிவேதா அவர்களை அழைக்கின்றோம். நிவேதா ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ அவங்க முன்னாடி கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு வாட்டி கைத்தட்டு கொடுத்துடலாம் நிவேதா அண்ட் நம்ம மைண்ட் டீமுக்கு. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எதிரிடும். உச்சேத்தி உசுர முட்டி விட்டாலே எழக வச்சாலே அழகா முத்தத்தில் மனச கொடுத்தவா சிக்குற உதட்ட சுடிக்க எப்பமோ வேற சாட்டக்கு திமிர அடக்கவா சிறுக்கு சிறுப்பில் உருக எப்பமோ சிக்கி தவிக்கிது பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சாங்க. ஸோ அடுத்ததாக அதனை தொடர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக மீண்டும் நம்ம மைண்ட் டீம் மேடை கலைக்கின்றோம். உங்கள் கைத்தட்டுகளுடன் இன்ஜினியரிங் டீம் இன்ஜினியரிங் மைண்ட்
கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ 90s அண்ட் 2Ksோட லைஃப் ஸ்டைலை வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சரியாக நம்ம கல்லூரியில் இருந்து 9 மணிக்கு கல்லூரி பேருந்துகள் எல்லாமே அந்தந்த வழித்தடங்களில் இயங்க இருக்கு. ஸோ அந்தந்த பஸ்ஸில் உள்ளவங்க அந்தந்த பஸ்ஸில் பேராசிரியர்களோட பாதுகாப்பாக செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 9 மணிக்கு கல்லூரியிலிருந்து கல்லூரி பேருந்துகள் இயக்கப்படும். 9 மணிக்கு எல்லா பஸ்ஸுமே வந்து எந்தெந்த வேலை போட்டு அந்தந்த வேலை ஸ்டார்டட் ஆகும். ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே சேஃபாக அவங்களோட கல்லூரியோட டீச்சர்ஸோட சேர்ந்து ஜாயின் பண்ணி போய்க்கங்க. ஸோ அடுத்தது ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக அபிநயா அண்ட் தமிழ்ச்செல்வி ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஸோ எல்லாருமே கொஞ்சம் 9 மணி வரைக்கும் சைலண்டாக இருந்த ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். அபிநயா அண்ட் தமிழ்ச்செல்வி ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அடிக்கிற அதிகம் காலை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். மேடம் ஸ்டாப் 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 ஸ்டாப். வாய்க்குள்ள கத்திய விட்டு சுத்தவா. இன்னும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராசாத்தி 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 பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. வந்து விட்டால் வசந்த சேவை. Now let's listen to the rhythm of Chennai. பாட்டு கொஞ்சம் திரும்பி போடுங்கண்ணே.
எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. காலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து ஒரு ஃபோக் டான்ஸ், இந்த ஃபோக் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக காவ்யா அண்ட் திவ்யதர்ஷினி. ஸோ எல்லா பசங்களும் அப்படியே உட்காரலாம். சாங் நெக்ஸ்ட் சாங் இப்போ உங்களுக்காக. லாவண்யா அண்ட் டீம் ரெடியா? லாவண்யா அண்ட் டீம் ரெடியா இருக்கீங்களா? Lavanya and Arna, please come on the stage first. Lavanya and team, please come on the stage first. Next, ஒரு folk performance, folk dance performance பண்ணுறதுக்காக Lavanya and team ஸ்டேஜுக்கு வராங்க. ஸோ ஒரு வாட்டி கைத்தட்டு. கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு கருவாடு ஊற வச்ச கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ ஆண்கள் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா, இன்னும் 10 பாட்டு இருக்கு. தம்பி அண்ணன் பேச்சை கேட்பண்ணு சத்தியம்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. பொறுமையாக நிகழ்ச்சி போகுது.
ஸோ அடுத்ததாக ஒரு ஃபோக் டான்ஸ். ஸோ அதை வழங்குறதுக்காக காவியா திவ்யதர்ஷினி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. லாவண்யா டீம் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தது யாருன்னா? அடுத்தது வினிதாவா? உள்ளுக்குள்ள என்ன இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமைகள் குமைந்து கிடைக்கும் இந்த அந்த புறத்துக்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் காலை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். அடியிலே மடியிலே அரச மரத்தில் அடியிலே அட்டா பொண்ணு மடியிலே முன்னப்படி எழுத்துட்டு இருக்கே. நல்ல கண்ணை மூடிட்டு குத்துங்க. అభి దేకో చూపిస్తాను. Who are you, man? எல்லாருமே அமைதியா யாரும் நீங்க அழகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருமே இருக்கையில வந்து உட்காருங்க. தம்பி சேர கீழே வச்சு பாடுப்பா. சேர கீழே வச்சு பாடுங்க. எல்லாருமே ஸ்டேஜ்ல அவங்கவுங்க சேர்ல உட்காருங்க. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஃபோக் டான்ஸ் வழங்குறதுக்காக வினிதா டீம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வினிதா அண்ட் டீம் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அடுத்ததா அபிநயா அண்ட் டீம் ரெடியா இருங்க. தயவு செஞ்சு பசங்கள்லாம் சேர்ல அமைதியாக உட்காருங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 16 பாட்டு இருக்கு. விடிய விடிய இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்கும். Thank you.
டைம் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. ப்ளீஸ். நோ ஸ்மோக்கிங். ஏச்சி, இது என்ன நடக்குது? கதகளி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வரியா 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 ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. Okay boss, now let's listen to the rhythm of Chennai. Thank you so much. Please listen, boys and girls. Enjoy பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கு தான் இந்த annual day. முடியா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்றத காதுல வாங்கிக்கோங்க. கல்லூரி பேருந்துகள் எல்லாமே அந்தந்த வழித்தடத்துல தயாரா இருக்கு. So 9 o'clock ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாரும் பாதுகாப்பா பேருந்துல ஏறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவங்க எல்லாம் ஏறினதுக்கு பிறகு பாய்ஸ் ஏறுங்க. நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சிருச்சு.
ஸோ இதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியும் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஏதோ நல்லா பண்ணோமா? நாங்க எப்படி பண்ண பெர்ஃபார்மன்ஸ்? Thank you so much. So please listen boys and girls. So என்னை பத்தி கேட்டீங்க இல்லையா? கூகுள்ல ஆங்கர் அனுன்னு போட்டு பாருங்க. இன்ஸ்டா ஐடி ஆங்கர் அனு ஆக்டரிஸ்னு இருக்கும். ப்ளீஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆங்கர் அனு ஆக்டரிஸ் இஸ் மை இன்ஸ்டா ஐடி. கூகுள்ல ஆங்கர் அனு சர்ச் பண்ணீங்க, என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன்னு எல்லாமே வரும். Thank you so much boys and girls. ஓகே, எல்லாருமே முக்கியமா அது முக்கியம் இல்லை, முதல்ல பாதுகாப்பாக வீட்டுக்கு போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பேருந்தில் ஃபஸ்ட்டு லேடிஸ் எல்லாமே ஏறிடுங்க, அதுக்கப்புறமா ஜென்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு பாதுகாப்பாக ஏறுங்க. ஸோ பைக்கில் போகிறவங்க எல்லாருமே சேஃபாக வீட்டுக்கு போங்க. பைக்கில் போகிறவங்க பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காலேஜை விட்டு கிளம்புனா நல்லாயிருக்கு, நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதேமாதிரி இங்கே ரொம்ப சிறப்பாக ஆடியோ லைட்ஸ் அமைச்சு கொடுத்து ஒரு சின்ன ஒரு தடங்கள் கூட இல்லை, ஒரு ஆடியோக்காக இருக்கட்டும் இல்லை லைட்டிங்காக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இல்லாமல் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரங்கை நமக்கெல்லாம் அமைச்சு கொடுத்த திட்டக்குடி பாரதி சவுண்ட் சர்வீஸ்க்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது